ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரா புட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கலாம். லேசாக கொஞ்சம் திறந்த மாதிரி நீங்கள் இப்படி மூடி வச்சுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சொரா மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன் நான். இப்போ இந்த மீனோட இந்த தோல் இருக்குது இல்லைங்களா, இதை இப்படியே உரித்து எடுத்துடலாம். இப்படி உரித்து எடுத்துட்டோம்னா நமக்கு மண் எதுவும் இருக்காது. பார்த்திங்களா, நல்லா வந்துருச்சு. இந்த ஃப்ளஷ் மட்டும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி தண்ணியை வச்சு கொஞ்சம் நல்லா லேசாக அப்படியே அலசி எடுத்துக்கோங்க. மண் இருக்கும் அதில். இப்போ பாருங்கள், நல்லா அலசி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் இது எல்லாத்தையுமே. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு லேசாக தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிச்சிங்கன்னா நல்லா வரும். இதை என்ன பண்ணணும், இப்படி கையில் வச்சுட்டு இப்படி உதுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம எல்லா மீனையுமே இதே மாதிரி உதுத்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சொரா புட்டு பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. 10 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா உடச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 10 பூண்டுக்கு நான் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குங்க. ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பொடியாக நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சமாக உப்பு எடுத்து நல்லா அப்படியே தூவி விட்டுக்கணும். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா இதெல்லாமே நல்லா அப்படி கையிலே கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுட்டோம்னா உப்பெல்லாம் நல்லா இதில் பிடிச்சிரும். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு. ஒரு 200 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயம். அதை இதில் போட்டுக்கலாம். புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம இதை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் துருவல் ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அப்படியே தூவி விட்டுறலாம். லேசாக தட்டை இப்படி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து கிளறிக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கிளறி விட்டுறலாம், இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இதில் போட்டுட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், புட்டு சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக நல்லா கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவி விட்டு நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், சூப்பரான சொரா புட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ஒரு சந்தோஷமாக சொரா புட்டு சாப்பிடுவாங்க. அதனால் இதை நீங்கள் அவசியமாக வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.